அப்புறம் எவன்டா அது தில்லு இருக்கானு? ஐ லவ் யூடா தங்கம். நல்ல ஐடியா கொடுத்த. ஊர் சுத்தி பாக்குறவன் ஊரை பத்தி தெரிஞ்சுக்குவான். ஊரையே ஆள வந்தவனை பத்தி இந்த ஊரே தெரிஞ்சுக்கும். If you think you are bad, I am your dad. எனக்கு தில்லு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்க கடை அது. நம்ம பேர் வந்து முன்சீர். அவரோட டாக்டர் இவங்க. கொச்சு பேர் சென்சா மெஹரி. இது நல்லா க்யூட்டாக இருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி புதுசாக மக்கள் சந்திக்கும் போது நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். அதை நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். தேங்க்யூ. அருமை என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிங்கேரி மலை போகிற வழியில் குருவி ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அது பக்கத்தில் போனால் அது பறந்துடும். அதுக்கு நம்ம மனுஷங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் இல்லைங்களா? அதனால் அது கொண்டு அந்த இடத்துக்கு பேடிப்பிக்க வேண்டாம். அப்படியே போவோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. போயிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்மளோட பயணத்தை தொடருவோம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 AM to 9:30 AM, அப்புறம் 2 PM to 4:30 PM போட்டிருக்கு. நம்ம இப்போ கொஞ்சம் இன்பிட்வீனில் வந்துருக்கிறோம். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். சேச்சி வந்து இங்கே ஜஸ்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஷீ இஸ் வெரி நைஸ். She is explaining me how to reach the trekking area. She is telling that there is a flag, white flag, and just we have to follow the flag, and thereby we can reach the destination. Let's hope. Chechi, hi சொல்லுங்க சேச்சி. நம்மளோட யூடியூப். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், கேரளாவில் அதாவது நான் நிறைய இடம் போயிருக்கேன். ஆனால் வயநாடு மாதிரி ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு வந்து கிடையாது. எதை வச்சு சொல்கிறேன்னா பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு அது ஃப்ரீ. அப்புறம் பாத்ரூம் தனியாக இருக்குது. அப்புறம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸு வந்து வயநாடுன்னு சொல்லலாம். ஃபேமிலியாகிட்டு வரும்போது இன்னும் அது நல்ல சௌகரியம் இருக்கும். வெரி வெல் மெயின்டைன்டு பை த கேரளா கவர்மெண்ட். மெனி வீடியோஸ் that Wayanad is the best tourist place just for the simple reason they are maintaining it very well, and the people working here are very professional. நல்ல ஒரு ஸ்நேகம் கொண்டு ஒரு பணி செய்ய ஆட்கள் இருக்கும்போது அப்படியே நம்ம ஒரு புத்திமுட்டு இல்லாமல் ஒரு கரங்க ஸ்தலம் வந்து அதுவும் அடிப்பொலி ஸ்தலம் வர. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். தேங்க்யூ கேரளா கவர்மெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஸ்டாஃப். சேச்சி, தேங்க்யூ வெரி மச். அவர் சேச்சி வாண்ட்ஸ் டு டெல் சம்திங். சேச்சி பாருங்க சேச்சி. இது இந்த she is telling that this place has got opened just 2 months before, and it's a new tourist place, Chingeri Hill. அப்படினா அங்க போவீங்களா? அந்த இடத்துக்கா? அந்தக்குள்ள யாராச்சும் போக முடியுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க போக யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது. മരിക്കാൻ തയ്യാറായി. നിന്റെ പുറകിൽ 1000 പേരുണ്ടെന്നുള്ള ധൈര്യം നിനക്കുണ്ടെങ്കിൽ നിനക്ക് ഒരു യുദ്ധം ജയിക്കാനാവും. എന്നാൽ നീ മുന്നിൽ നിൽക്കുന്നു എന്ന ധൈര്യം പുറകിൽ നിൽക്കുന്ന 1000 പേർക്കുണ്ടായാൽ
ഈ ലോകം നീ കീഴടക്കും. പൊയ്ക്കോ, ഒറ്റയ്ക്ക് പോ. വന്നു 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 അവൻ വന്നു വന്നു അവൻ വന്നു അവൻ വന്നു. ഇതാണ് ആദ്യത്തെ അധ്യായം. ഇനിയാണ് ആരംഭിക്കുന്നത്. അലയാളിക്കടഞ്ഞു സത്യം ചുളിച്ചോര ചീന്തി ഉയിർ കൊണ്ടൊരു വീര ഉയരങ്ങൾ ഹിമഗിരി ശൃംഗം ഇടിമിന്ന കലയാൽ വരച്ചൊരു ശൂര കലികാല ശാപ ദുരിതാറ്റി മോക്ഷധീര ഹേ മാവീര. അലയാളിക്കടഞ്ഞു സത്യം ചുളിച്ചോര ചീന്തി ഉയിർ കൊണ്ടൊരു വീര ഉയരങ്ങൾ ഹിമഗിരി ശൃംഗം ഇടിമിന്ന കലയാൽ വരച്ചൊരു ശൂര കലികാല ശാപ ദുരിതാറ്റി മോക്ഷധീര ഹേ മാവീര. കലികാല ശാപ ദുരിതാറ്റി മോക്ഷധീര. Small suggestion, people are just throwing the plastic bottles and things. நிறைய இடத்துல சொல்லிட்டேன், நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் ஒருத்தர் பாதுகாப்பாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். லெட்ஸ் ப்ரிசர்வ் த நேச்சர் அண்ட் இட்ஸ் பியூட்டி. தட் இஸ் a நேச்சுரல் பியூட்டி. இயற்கையை நம்ம பாதுகாக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு அதோட அழகையும் அதோட வளத்தையும் செழுமையும் நம்ம வந்து பாழாக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்படியே இந்த ஒரு நினைவுகளோட நம்மளோட பயணத்தை திருப்பி தொடர்வோம். ஜஸ்ட் ஐ எம் கண்டினியூங் மை ட்ரெக்கிங் ஆஃப்டர் a small rest. ஃப்ரெண்ட்ஸ், நான் இது பயங்கர ஸ்லோப்புன்னு சொன்னீங்களா, பாருங்கள் ஏற முடியாத அளவுக்கு ஸ்லோப் இருக்குது. அதனால தான் இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்க. கயிறு பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஏறலாம். எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டா அது உதவி கிடையாது. இந்த கயிறு பிடிச்ச இந்த ஒரு நிமிஷம் கற்றுக்கிட்ட பாடம். ரொம்ப நேரம் எல்லாரையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளோட முயற்சிகள் நம்ம பண்ணுவோம். இது வர முடியாதவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். திருப்பி அகைன் ஒரு சின்ன ஸ்லோப்பு. அப்போ சொன்ன மாதிரி தான் கயிறை பயன்படுத்திக்கிறோம் மேலே ஏறுற வரைக்கும். அப்புறம் மறக்கக்கூடாது ஏறி வந்த பாதையை. அதுவும் முக்கியமான பாடம். கயிறு எவ்வளோ ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் பாதை இருக்குது. இதில் தான் ஏறி வரோம் நம்ம. அதனால தான் கயிறு வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாறை சாம்பல ஏதோ குஷன் சேர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இது பழைய காலத்து கார் மாதிரியே ஒரு மாடல் அழகாக இருக்குது. ஒரு ரிவர் 2 ரிவர் மாதிரி தெரியலப்பா, வளைச்சி அப்படி இருக்குது, அழகாக இருக்குது. புழான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கயிறு வந்து கரெக்டாக ஒரு மரத்தில் கட்டிட்டாங்க. மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கயிறுக்கு எப்படி அந்த மரம் உதவியாக இருக்கோ அது மாதிரி நமக்கு இந்த கயிறு உதவியாக இருக்குது இந்த மலையில் ஏறுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எதையும் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்க முடியாது. ஒவ்வொன்று எப்படி இயற்கை தன்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்வாதாரத்துக்கு அடுத்த இதுக்கு உதவி பண்ணுதோ அது மாதிரி நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியலனாலும் கெட்டது செய்யாமல் இருந்தாலே அது ஒரு நல்லதாகும். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, செம்மையாக ட்ரெக்கிங்கில். காலையில் பாடணும், செம்மையாக இருக்கும்ப்பா, சான்ஸே கிடையாது. இங்கே பாருங்கள், சொன்ன மாதிரி பிங்கோ சிப்ஸு, பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க. பண்ணாதீங்க, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான். உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் வரும்போது நம்ம அதுக்கான மதிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள். I think people from Kerala, Tamil Nadu, Karnataka and sometime from Andhra also they can come. But as I told, Karnataka, Tamil Nadu is just very close to this Wayanad border. So people from Mysore, people from Nilgiri district or Coimbatore can easily access this place. And people from North Maharashtra and the West Maharashtra, no? And other place, this northeast side, West Bengal, they can also have this place. But if people from north, if they find better than this place, it's okay. It's an option for them.
there are the birds continuously flying. Since no human being interference or disturbance are there, they are just enjoying their life. Now I also become part of their life, because I don't want to get into human disturbances. So I also came far away from the human environment and just merged with the nature. See since this is Sringeri Mala, very close to Phantom Rock also, I'll show you. 21st of February 2021 I gone to Phantom Rock. Just here it is visible. Something they written Shiva. So people please don't override the rocks, because it will spoil its beauty. If you want to just give attendance, give it in the classroom or the study area, and you can register your marks of your name in the textbooks or notebooks, not in the rocks. It's my humble suggestion. Somewhere we found so far we have found white flags, which is quite common, but we find red flag. I'll take you to the close shot. This is the top view. See, very close to this Phantom Rock also. See the complete depth with the full green. See, some rocks are looking something different. Some kind of shape, like a Nandi. Salam Rocky Bhai, Rocky. Salam Rocky Bhai, Salam Rocky Bhai, Salam Rocky Bhai. பார்த்தீங்களா, நேச்சர் என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. ஏதோ குடிச்சிட்டு கண்ணாடி பாட்டிலாம் உடச்சி போட்டுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சரான இடம். பாதுகாப்பாக இருக்கிறது பெட்ரு. Social responsibility, I just throw this bottle in the like bushes. இது காலையாச்சு குத்திச்சுன்னா என்னத்துக்காகிறது? நல்ல வேலை செருப்பு போட்டு வந்திருந்தேன். சின்னதாக இருந்தாலும் கூட குத்திடும். அப்புறம் நம்ம கீழே இறங்கி போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் பெட்டர் டு வாக் ஸ்லோலி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பெட்ரு. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. ஆமாம் போல் நடந்து பொறுமையாக நம்ம இடத்த ரீச் பண்ணுவோம். அவசரப்பட்டு எங்கேயாச்சும் விழுந்துடக்கூடாது. அதாவது எவ்வளோ ஸ்லோப்பாக இருந்தாலும் ஏறிடுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை கம்பேரிட்டிவ்லி. பட் இறங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இடத்துல கயிறு கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கயிறு இல்லைன்னா அது வந்து நம்ம ரிஸ்கில் தான் இருக்குது. கீழே பாருங்கள், தண்ணியில் இருக்குது இல்லைங்களா, பாறையில் வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் வழுக்கம், கேர்ஃபுல்லாக போகும். அங்கே பார்த்தீங்களா ரெட் அலர்ட்டு குடி. ஸோ இந்த சரிவில் தான் நம்ம போகிறோம். சுதாகரா எப்படிடா ஏற போகிற? ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. அந்த சமுத்திரம் கூட சின்ன குளம் மாதிரி ஆயிடுச்சு. சமுத்திரம் இது இல்லைன்னு தேட ஆரம்பிச்சான். Here is a man who comes from that powerful place. பார்க்கறவங்க நெஞ்சில தைரியத்தை விதைச்சி படை வீரர்களா மாத்தலாம். கயிறு பார்த்தீங்கன்னா கட்டினாங்க இல்லைங்களா, அது மேலே ஏறுறதுக்கு மட்டும் இல்லை, மெயினாக கீழே இறங்குறதுக்கும். ஸோ சேஃபாக அப்படியே கயிறு பிடிச்சி இறங்கலாம். அழகு பாருங்களேன், செமையாக இருக்குது. கீழே இறங்கும் போது நீங்கள் கயிறு பிடிச்சி எப்படி இறங்கணும்னா மேலே எப்படி ஏறினீங்களோ அந்த பொசிஷனில் இறங்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கீழே இறங்குற மாதிரி ஃபோர்ஸில் வந்தீங்கன்னா அது கஷ்டம். ட்ரெக்கிங்க்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். இதுக்காக எத்தனை இடத்துல லாக்கிங் பண்ணி பாருங்க. ஒரு மரம் கட்டினாங்க, அப்புறம் இங்கே ஒரு மரம் கீழே ஒரு கல்லில் கட்டியிருக்காங்க. உலகத்தையே ஜெயிக்கலாம். அப்படியே நேராக கீழே
இந்த கை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வர பொசிஷனில் இல்லாமல் கீழேருந்து மேலே போகிற பொசிஷனில் கீழே இறங்கணும். பாருங்க எங்கேயும் கட்டலை, நான் மட்டும் கீழே நோக்கி பிடிச்சி எப்படியே வந்துட்டு வந்தோன்னா டப்பு எது அது தெரியாது. இது வெறும் மாதிரி இருக்கு. முதல் அத்தியாயம் தான். கதை இனிமே அதை ஆரம்பிக்க போகுது. ஒரு கள்ளிச்செடி செம்ம அழகா இருக்கு. திருப்பியும் வந்து மேலேருந்து கீழே வரும்போது வழி மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ளாகை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஃப்ளாக் நடுவில் தெரியலன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட்ல ஏதாச்சும் இடத்துல போய் பார்த்துட்டு ஃப்ளாக் எந்த பக்கம் வரும்ன்ற பார்த்துட்டு அப்புறமேட்ட மூவ் பண்ணலாம். நானும் வரும்போது வழி அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணல, பட் இருந்தாலும் இந்த ஃப்ளாக் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்க வேண்டியது இருக்குது. 2:15 ஆகிடுச்சு மத்தியானம். ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. பொறுமையாக ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வரதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து வச்சுக்கலாம் ஒரு 2.5 மணி நேரம் வந்து ட்ரக்கிங்கு. சோலோவா சிங்கிள் செம த்ரில்லிங்காக இருந்தது. என்ன ஒன்று அந்த குகையை பார்க்கவே இல்லை. கடவுள் பொழி குகை கிளைமேட்டுக்கு சன்லேருந்து அப்படியே ஷைனிங் சூப்பராக அப்படியே பேர் சுனில், டிக்கெட் கவுண்டரில் இருக்கேன். இங்கே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக இங்கே வாங்க. இதோட என்னோட ஃபைனல் ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, ஃபேமிலியோடு வரலாம். நல்ல கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் மார்னிங்கு ட்ரெக்கிங்க்கு. தட்டு நிறைய சோத்த வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிட்றவங்களுக்கு நடுவுல மண்ணுல விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் நம்மளோட என்ன லஞ்ச் இது சின்னதாக நூடுல்ஸ் சுயநலத்துக்காக ஒரு 2.5 hours ஜேர்னிக்கு அப்புறம் நம்மளோட சகோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சகோ. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்லை. பூச்சையும் ஓகே. Don't worry, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். I will coming soon.